1 மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு. நடைன்னா உடனே 10 பேர் சேர்ந்து கையை கால ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்னாச்சு, எடப்பாடி என்ன பண்ணா தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணா தெரியுமா, அந்த படம், இப்படி எல்லாம் கதை பேசிட்டு போகாதீங்க. நான் பல கூட்டத்துல பாத்திருக்கேன். 10 பேர் ஒன்னா நடப்பாங்க, ஊர்வலம் போற மாதிரி. அவங்க பேசுறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு பேரு நடைப்பயிற்சி இல்ல. நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளும். ஆணும் பெண்ணும் கண்டிப்பா நடக்கும். இது ஒண்ணு நடந்தா மட்டும் போதுமா? நடைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும். தசைகளை வலுவாக்கணும். நல்ல டார்சிபிளக்ஷன், நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது, குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்றது, ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் பண்றது, இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். தினசரி ஒரு 10 நிமிடம் உடல் பயிற்சி, 5 நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம், 3/4 மணி நேரம் நடை, 10 நிமிடம் உடற்பயிற்சி, 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, கூடவே உணவு பழக்கம் இருந்தால் இந்திய தேசத்தில் இந்தியர்களாவே இருப்போம். இனிப்பு தேசமாக நாம் அதை மாற்ற மாட்டோம்.